இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி தயிரில் கலந்துட்டு சாதம் போட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துருப்புனா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு பகுதியை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சடிக்கு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெண்டைக்காய்களை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஜெல் வந்து போகிற வரையிலும் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரையிலும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பச்சடி செஞ்சுட்டு அதில் சூடான ரைஸ் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிற கடுகு சீரகம் சேர்த்திட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளித்து எடுத்து தயிரில் கொட்டிடலாம். தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.